வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களை பத்தி ஸ்நேகன் அவர்னு சொல்லியிருக்காரு. கமல்ஹாசனோட நிறுத்திருந்தா பரவாயில்ல, தளபதி விஜய் அவர்களை அப்படி குறிச்சு சொல்லியிருக்காரு. அவரை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. அவர் என்ன பேசினார், எதுக்காக நம்ம கேள்வி கேட்கணும்னு டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கிண்டியில தளபதி விஜய் அவர்கள் இங்க இங்க பிரச்சாரத்துக்கு வந்தார்ல, வேட்புமனு திருச்சியில கிழக்கு அங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கும் அதே சமயத்துல பிரச்சாரமும் ஆரம்பிக்கிறது எங்க பெரம்பூர்ல பண்ண மாதிரி அங்க பண்றதுக்கு அப்படி வரும்போது ஒரு ஆளு போகும்போது பேசிட்டு போயிட்டு 41 பேரை கொலை பண்ணிட்டு இன்னும் எத்தனை பேர் கொலை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு பெண் துரத்திட்டு போயிருக்குது. அதை பத்தி முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா அவரை பார்த்து கேட்கணும், இந்த பொண்ணுக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா அந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒண்ணு யாரு இல்ல, நம்ம அந்நியார் அவர்கள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நேத்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது அவங்க மட்டும் சொல்லல, எல்லா மீடியாவுமே சொல்லுது. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெற்ற உணர்வு மற்றவங்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி கமல்ஹாசன் அவர்களை பத்தி பேசுறது செகண்டா பேசுவோம். முதல்ல இந்த கிண்டியில இந்த பொண்ணு துரத்திட்டு போச்சுல்ல, நீங்க பாத்திருப்பீங்க. அப்போ நல்லாவே தெரியுதுங்க, வார்த்தைகள் அவ்வளவு தெளிவா உழுதுருக்கு. எந்த அளவுக்கு விஜய் மேல பாசம் இருந்திருந்தா, இல்ல விஜய் மேல ஒரு அன்பு இருந்திருந்தா கத்தி இருக்கும். அது எப்படி அந்த ஆளு போகும்போது அப்படி பேசிட்டு போனது மட்டும் இந்த பொண்ணுக்கு எப்படி கேட்டிருக்கோம், எனக்கு அது புரியல. பட் இருந்தாலும் ஒருவர் மீது நாம பாசம் வச்சுட்டா அவங்கள பத்தி ஏதாவது தவறான விஷயம் வந்தா கோபம் வருங்கிறது உதாரணம் சம்பவம். என்னன்னா, அப்படியே போயிட்டு இருக்காரு, விஜய் வாகனம் பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். இவங்க முன்னாடி போயிட்டு இருக்கும்போது 41 பேரை கொண்டுட்டு இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறானோ அப்படின்னு சொல்லணுமே இந்த பொண்ணு அப்பா சாமி இங்க எல்லாம் கவர் பண்ணிருக்குதுங்க. ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு. காது இப்படி கவர் பண்ணவே கொஞ்சம் அப்படியே கப்புன்னு அமைஞ்சு மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி சத்தம் கேட்டு இருக்குன்னா, ஒருவேளை அவன் சத்தமா பேசிருக்கணும். சாரி, அவன் சொன்னது மன்னிச்சுங்க, அவரு சத்தமா பேசிருக்கணும். அந்த பைக்ல போனவர் எனக்கு தெரிஞ்ச அந்த நீல கலர் சட்டையா தெரியல, இமேஜ் வேணா போடுறேன். அப்படி அவருக்கு போனோடனே பின்னாடியே துரத்திட்டு போகுது. என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே துரத்திட்டு போகுது. ரைட்டுங்க, இந்த சம்பவத்தை நீங்க கண் கூட பார்த்திருப்பீங்க. இதுல எந்த ஒரு நான் இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும் அப்படிங்கறதான். விஜய் மேல மட்டும் நீங்க பேசிட்டு போறீங்கல்ல, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி கேட்கக்கூடாது? ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி கேட்கக்கூடாது? இவங்க 2 பேரும் பதவி சுவை, அதாவது அந்த பதவி சுவை என்னன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, சுவைத்திருக்கிறார்கள். ஒரு அமைச்சர்னா எப்படி இருக்கணும், ஒரு அமைச்சர் என்னென்ன பணத்தை எல்லாம் பார்க்கலாம், மக்களுக்கு என்ன செய்யலாம், இல்ல தனக்காக செஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் அவங்க சுவைத்திருக்கிறார்கள். பதவி சுவையை சுவைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அப்படிப்பட்டவங்க மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா? நல்லது செஞ்சிருந்தா நம்ம ஏன் இத்தனை கட்சி வரப்போகுது? உங்களுக்கு தெரியும்ல, ஆதியிலிருந்து இப்போ வரைக்குமே இவ்வளவு பெரிய கட்சி வருவதற்கான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு கட்சியும் தவறு செய்து அந்த தவறுல இருந்து வெளியே ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அந்த கட்சி தவறு செய்து அந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சி வருது. இப்படிதான் ஒரு கட்சி பெருக 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 ஒரு கட்சியில ஊழல் அதிகமா இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சரியான குற்றமே நடக்காத கிராமத்திலேயோ இல்ல ஒரு சிட்டிலேயோ போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை. அது மாதிரிதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாத கட்சி இருந்துச்சுன்னா ஒரு கட்சி மட்டும் போதுங்க. அவங்க எப்படி சொல்றது, அண்ணா போஸ்ட்ல ஜெயிக்கிற மாதிரி அந்த கட்சிக்கு எலெக்ஷனே தேவையில்லை, ஏன்னா நல்லது செய்யறாங்க. ஆனா அப்படி இல்லாதனாலதான் இவ்வளவு புற்றீசல் போல இவ்வளவு கட்சி வந்திருக்குது. ரைட்டு, விஷயத்துக்கு வரேன். இப்போ அப்படி பேசிட்டு போனாங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு வருஷம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சரியான அந்த நபரை பார்த்து கேட்கிறேன், அந்த நபரை பார்த்து தான் கேட்கிறேன். சரியான நபரா இருந்தா பெண் பிள்ளைகள் சரியான பாதுகாப்பு இல்ல, எத்தனை பெண் பிள்ளைகளை நம்ம காவு கொடுக்க போறோமோ அப்படின்னு நீ கேட்டிருக்கணும்ல இல்லையா? நபரே, நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நாம இப்படி போயிட்டு இருக்கிறமே, இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்களே, ஒரு வேலைன்னு போய் கேட்டா 800 கோடி 850 கோடின்னு சொல்லிக்கிறாங்க, விசாரணை போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் சொன்ன விஷயத்தை சொல்றேன், ஒரு வேலைக்குன்னு போன இடத்துல வேலைக்காக லஞ்சம் வாங்கி இவ்வளவு பணத்தை ஏமாத்தி இருக்கிறாங்களே, இன்னும் எவ்வளவு ஏமாத்த போறாங்களோ, நம்ம வயிற்றுல அடிக்க போறாங்களோ அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா? ஐயோ, நம்மளோட இயற்கை வளங்களை எல்லாம் இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்களோ, இன்னும் எவ்வளவு இயற்கை கனிம வளங்களை கொள்ளையடிக்க போறாங்களோ அப்படின்னு கேட்டிருக்கணுமே இல்லையா? இன்னொரு விஷயம், ஐயோ, சுத்தி இது கஞ்சாவும் போதை பொருளை குடிச்சிட்டு சுத்தி பெண்கள் பாதுகாப்பு இல்லாம வர்றவன் போறவன் எல்லாம் வெட்டுறது, அவன் புத்தி சுயலுக்காம பெட்ரோல் கொண்டு எடுத்து வீசுறது, இப்படி பண்றாங்கன்னா எத்தனை பேரை காவு வாங்க இருக்காங்களோ அப்படின்னு கேட்டிருக்கணுமே இல்லையா?
ஐயோ ஜாதி சமூக நீதினு நாம நடந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளை தாண்டி ஒரு சமூக நீதி இல்லாம இந்த ஜாதி பெருசா அந்த ஜாதின்னு பெருசா ஆணவ படுகொலை பண்ணிட்டு இருக்காங்களோ, இன்னும் எவ்வளவு கொலை விழுக போதோ அப்படின்னு அந்த நபர் கேட்டிருக்கணுமா இல்லையா? சோ இப்படி அடுக்கடுக்கா அப்படி விலைவாசி ஏறுதப்பா, ஆவின் விலையோட இல்லை இவ்வளவு ஏறி இருக்கு, பேருந்து கட்டணம் ஏறிடுச்சு, மின்சார கட்டணம் ஏறிடுச்சு, இன்னும் எவ்வளவு விலைவாசி ஏற போகுதோ, எங்க வயிற்றுல அடிக்க போகுதோ அப்படின்னு அந்த நபர் கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்படி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து வைக்க முடியும், எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சொல்லல, யாரெல்லாம் ஆண்ட கட்சிகள் எல்லாத்துக்கும் இதுக்கு பொருந்தும். அவங்க சரியான நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா பண்ணியிருந்தா நம்மளோட விலைவாசியும் கட்டுப்படுத்திக்கலாம். இந்த இலவசங்களை நிறுத்தினாவே பாதி கடன் 10 லட்சம் கடன் வட்டி அதிகமா கட்டுறதுல நம்ம 2வது இடத்துலயோ 3வது இடத்துலயோ இருக்கிறோம் ஸ்டேட்ல, இந்தியாவுக்குள்ள. ஐயோ எவ்வளவு வட்டியை நம்ம மத்தவங்களுக்கு கட்ட போறோமோ, ஒவ்வொரு தமிழக மக்கள் ஒவ்வொருத்த மேலேயும் இவ்வளவு கடன் இருக்குதே, ஐயோ இன்னும் எவ்வளவு கடனை ஏத்த போறாங்களோ, அந்த கடனை சமாளிக்க எவ்வளவு வரி எந்தெந்த இதுல பொருள்ல வரி ஏத்த போறாங்களோ அப்படின்னு எல்லாம் அந்த நபர் கேட்டிருக்கணும். சோ நான் இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன். இது மாதிரி விஷயங்கள் அந்த நபர் பேசியிருந்தா சரியான ஆள், சரியான நபர். ஆனா அதிகாரத்துக்கே வராத ஒருத்தரை தவறு அங்க பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லிக்கிறாங்க. இவர் வந்ததுனால எல்லா தரப்புலயும் தவறு இருக்கட்டும், ஆனா ஒரு நபர் மேல திணிப்பதுதான் பெரிய விஷயமா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நானும் அதான் பேசுறேன். நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் அந்த நபர் பேசியிருந்தா சல்யூட். அந்த பெண்ணும் ஒரே ஒரு இது மட்டும் நான் அந்த பொண்ணு சொல்லிடுறேன், தைரியத்தை நம்ம பாராட்டணும். அதே சமயத்துல உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம், தங்கச்சியா தான் இருக்கணும். நீங்க தயவு செய்து போகும்போது நீங்க அந்த வேகத்திலேயே போறீங்க, எதிர்த்தாப்புல வண்டியில மோதி உங்களுக்கு விழுந்து காயம் ஆயிருந்தா உங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? வேகம் இருக்கணும், அதோட விவேகத்தோட செயல்பட்டு இருக்கணும். அதை பிடிக்கணும் அப்படின்னா நீங்க பொறுமையா போயிருக்கலாம், இல்ல பிடிக்காத பேசணுவாங்களே இருந்துட்டு போயிருக்கோம். தளபதி விஜய் அவர்களை பத்தி தமிழக மக்களுக்கு தெரியும். ஏன்? அதனால உங்க பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஸ்நேகன் அவர்கள் சொல்லியிருக்காருங்க, கமல்ஹாசன் அவர்கள் மக்களோட மக்களா இருந்துட்டு இருக்காரு, மக்களோட சேவை புரிஞ்சுட்டு இருக்காரு, மக்கள் என்ன தேவையோ அதை புரிஞ்சு அவர் செயல்படுத்திட்டு இருக்கிறார், மக்களை சந்திக்கிறார், எவ்வளவு சேவையை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா. ஆனா விஜய் அவர்கள் அது மாதிரி மக்களை சந்திப்பதே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பனையூர்லயே அங்கேயே இருக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்பா நீங்க மக்களை தளபதி விஜய் சந்திக்கிறாங்களே இல்லையா, ஸ்நேகன் அவர்களே சந்திக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. போதுமா? இன்னைக்கு உதாரணத்துக்கு இறங்கி போய் விழுந்ததை போய் பார்த்தது, ரோட் ஷோ காட்டணும்னே அத்தனை பேரும் டாட்டா காட்டிட்டு கம்முன்னு இருந்துட்டாங்க. இது மாதிரி ரோட் ஷோ அலோவ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தா இருந்தது. மக்கள் எல்லாமே தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏதாச்சும் நடந்துச்சா? ஏன்னா அவர் கை காட்டிட்டாங்க, பார்த்துட்டாங்க, போயிட்டாங்க. அதே மாதிரி கீழே விழுந்தோடனே போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு யாரு அந்த தவறி விழுந்த அந்த 2 பேரும் வந்திருந்தாங்க, அந்த பெண்ணை தூக்கி விட்டு வண்டி ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இந்த மனசையும் கொஞ்சம் பார்க்கணும். சோ இவ்வளவு விஷயங்களையும் பார்த்து மக்களோட மக்களா இருக்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். ஆனா நீங்க தமிழக மக்களை சந்திக்கல விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றீங்களே, சரி ரைட்டுங்க, இது உங்க பார்வையில சந்திக்கல அப்படின்னு உங்க பார்வைக்கு மட்டும்தான் சொல்றேன். தமிழக மக்களுக்கு தெரியும் அவர் சந்திக்கிறாரா இல்லையா. சந்திக்கிறார் அப்படிங்கிறதா நிதர்சன உண்மை. நீங்க சொல்றீங்க மக்களை சந்திக்கிறத அப்படியே ஓரமா வைங்க. 2வது நான் ஒண்ணு கேட்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாரு, இன்ன வரைக்கும் வீரவாண்டி அங்க விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சு அந்த மாநாட்டுல ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் அந்த மாநாடு கூட்டம் பிரச்சனைகள் ஜனநாயக படம் ரிலீஸ் தன்னோ பிரஷர் எவ்வளவையும் தாங்கிக்கிட்டு நாட்டை விட்டு போயிட்டாரா? சொல்லுங்க ஸ்நேகன் அவர்களே, நாட்டை விட்டு போயிட்டாரா? ஆனா ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆக முடியல, விஸ்வரூபம் பிரச்சனை வரும்போது நான் அந்த நாட்டை விட்டு போறதை தவிர வேற வழியே தெரியல அப்படின்னு சொன்னவர் யாரு? மகா உலக நாயகன் அவர்கள் சொன்னாரா இல்லையா, நான் அந்த நாட்டை விட்டு போறது இல்லைன்னு. அப்போ அந்த பிரச்சனைக்கே தாங்க முடியாத அவர்கள் மறுபடியும் ஒரு சின்ன மக்கள் பிரச்சனை எப்படி தாங்கி அதைய சொல்யூஷன் அந்த தீர்வு கொடுப்பாரு? நான் இந்த மக்கள் பிரச்சனை வரும்போது எனக்கு தள்ளையே இருக்குது, என்னால தாங்க முடியல, இந்த பிரச்சனையெல்லாம் என்னால சால்வ் முடியாது, நான் நாட்டை விட்டு போறது தவிர வேற வழியே தெரியலன்னு அவர்கள் போயிட்டான். தமிழ்நாட்டோட கெதி. அதனாலதான் மக்கள் ஜெயிக்க வைக்கலையோன்னு ஒரு சந்தேகம் மக்கள் மனசுல இருக்குது. பாப்போம் பொறுத்திருந்து. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், மக்களை சந்திக்கிறாரு, பிரச்சனையை சால்வ் பண்றாரு யாரு? தளபதி விஜய். ஆனா மக்களை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல. ஒரு பிரச்சனைனா கண்டு நான் ஊரை விட்டு போறதை தவிர தெரியல அப்படின்னு சொல்றவர் யாருன்னு சொல்லிட்டு மக்கள் நீங்களே தீர்மானிச்சிங்க. ரைட்டுங்க. இவங்க 2 பேரும் இந்த விஷயத்தை விட்டுட்டு 3வது விஷயத்துக்கு போனோம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பொதுச் செயலர் அந்நியார் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 10 தொகுதியாட்டம் ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, உறுதி பண்ணியிருக்காங்க. அந்த 10 தொகுதிக்கு மட்டும் ஒரு ஸ்கெடியூல் விழுந்திருக்குது போல.
இங்க மட்டும்தான் நான் போய் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனியே என்னமோ போனாங்கன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. அது இருந்த சரியான தொகுதியா தப்பான தொகுதியா சொல்லி தான் மன்னிச்சுங்க. அவர் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னியார் அவர்கள் போறாங்க. அங்க போயிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வராங்க. நான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா அவர் கொடுத்த ஸ்கெடியூல் பிரகாரம் நான் கேள்விப்பட்டது, நான் வந்து ப்ரூஃபா எடுத்து பார்க்கல, கேள்விப்பட்ட வரைக்கும் 10 தொகுதிக்கான ஸ்கெடியூல் மட்டும் தான் வந்திருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்யலைன்னா அப்போ என்னமோ ஒரு மனசுக்குள்ள உங்களுக்கு இருக்குதோ, தங்கட்சி மட்டும் வளர்க்கணும், கூட்டணி கட்சி அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிறதா? அப்படி எப்படிங்க? நீங்க ஒரு கூட்டணிக்கு வரீங்கன்னா அவங்க தானே முதலமைச்சர் ஆகுறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் பரஸ்பரம் நீங்க போயிட்டு அவங்க கட்சி யாரெல்லாம் தொகுதி வேட்பாளர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வந்து ஆரவாரத்தோட பிரச்சாரம் செய்யணும் இல்ல. உதயசூரன் சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரசு சின்னத்துக்கு மட்டும் ஓட்டு போட்டா எப்படி? சோ எல்லாத்துக்கும் ஓட்டு போட சொல்லி கேட்கணும் இல்ல. கேட்டாதானே அந்த கூட்டணிக்கும் ஒரு ஒரு பலம் கிடைக்கும். தெரியல. ஆனா ஒரு ஸ்கெடியூல் மட்டும் சென்னையில் இருக்கிறதா கேளுங்க. அது வந்து மாற்று கட்சியினர், அது வந்து திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல கூட்டணி கட்சிகளுக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு கூட்டணியில் இருக்கும் போது அனைத்து கட்சிகளும், இப்ப எடப்பாடியார் அவர்கள் எடுத்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்க அத்தனை பேருக்குமே பிரச்சாரம் செய்வார். நம்ம மாண்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயாவும் அதே மாதிரிதான் மற்ற கட்சியினருக்கும் காங்கிரஸ் கட்சி கை சின்னத்துக்கும் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு கேட்பார். சோ அப்படி இருக்கும்போது நீங்க செய்வது எந்த விதத்தில் நியாயம், இது என்னமான போக்கு அப்படிங்கிறது மக்கள் சிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மத்தவங்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.